ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரைஸ் 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிடலாம். அப்புறம் ஆப்பத்துக்காக தேங்காய் 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் கோகோனட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவிலிருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண. அதுக்கு ஒரு பேனில் ஒரு கரண்டி மாவு கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இது பேஸ்ட் மாதிரி கட்டியாகும். இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிடலாம். கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இல்லையா அரிசி மாவு 2 கரண்டி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை புளிக்க வைக்கணும். 8 to 10 hours புளிக்க வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம சூப்பராக ஆப்பம் செஞ்சு சாப்பிடலாம். நம்மளோட ஆப்பம் மாவு அழகாக புளிச்சு ரெடியாக இருக்கு. எடுத்து ஊத்துற பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பான் நல்லா சூடாகட்டும். ஒரு கரண்டி மாவு ஊற்றிடலாம். அப்படியே சுத்திட வேண்டியதான். மாவு நல்லா புளிச்சாதான் இப்படி ஓட்டையாக வரும். இப்படி ஓட்டையாக வந்ததும் கேஸ் லோ ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க.
மூடி வச்சு வேக வச்சிடலாம். ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சைடு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு.